சீசன் டைமில் கிடைக்கிற மாங்காயை வச்சு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேங்கோ பிக்கல் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஒரு 4 மாங்காயை எடுத்து வச்சுக்கலாம். தோல் எதுவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பர் இல்லைனாலும் கேரட் பீட்ரூட் துருவம்ல அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதையும் கருவேப்பிலை 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் கூடவே குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திரும்பவும் ஒரு 4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், தேவையான அளவு நல்லெண்ணெய் நல்லா பெரட்டி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. சைடில் எண்ணெய் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த சூடான பிக்கில் இன்றைக்கி நான் தயிர் சாதத்தோட தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கில் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.